அடுத்ததாக ஒரு அருமையான நாடகம் திருந்தாத ஜென்மங்கள். எங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கா? ஆமாம், எங்கள் 2 பேருக்கும் சொன்ன மாதிரி தான் இருக்குது. திருந்த உங்களுக்கும் சேர்த்தா அதுரேண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். இங்கு கலைஞர்கள் மயிலையூர் இந்திரன் அண்ணா அவர்களோடு இணைந்து எங்கள் SRS தமிழ் வானொலியின் கலாய்ப்பு புகழ் நிகழ்வு என்று சொன்னால் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அமுதா ரவிஷான், அவள் என்ன கதைக்கிறாவோ கதைக்கையிலையோ பேசுகிறாவோ திட்டுறாவோ பாடுறாவோ பாடையிலையோ ஒரு கூட்டம் அவக்கண்டு இருக்குது. வந்து நாங்கள் சும்மா சிரிச்சு விட்டுருவோம், பாவம் நல்லா இருந்து போட்டும். அருமையாக கலகலப்பாக வானொலியில் சிறப்பாக நிகழ்வுகளை நடத்துவார் அமுதா ரவிஷான் அவர்கள். அத்தோடு இங்கு வானொலியில் ஒரு சிறந்த நாடக கலைஞர் என்று கூறலாம் சுந்தரம் அண்ணா அவர்கள். அவரோடு இணைந்து அடுத்தது எங்கள் வக்சலாதேவி சங்கர நாராயணன் அம்மையாரின் அருமை தம்பி பிரான்சிலிருந்து வந்திருக்கிறார் பாபு சுரேஷ். அவரும் ஒரு தொகுப்பாளர், சிறந்த ஒரு நாடக கலைஞர், கலையும் அவரிடம் இருக்கு. அருமையாக பாடுவார், சிறப்பாக நடிப்பார். அவரும் இணைகின்றார். அத்தோடு இங்கு நாங்கள் செல்லமாக அழைப்போம் SRS தமிழ் வானொலியில் மீனாட்சி என்று வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அவர் ஒரு சிறந்த ஒரு கலை தாய் என்று தான் கூற வேண்டும். அருமையான இசையும் கதையும் எல்லாம் எழுதுவா. நாடகம் என்று சொன்னால் மேடையில் வந்து இப்போ பாருங்கள் இப்படி தான் கதைப்பா. ஆனால் வானொலியில் ஒரு நாடகம் கொடுத்து பாருங்கள். அவனோட குரல் அவள் வானொலி நாடகம் வழங்குவதற்கு ஏற்ற குரல் என்று நான் முதல் அவருக்கு சொன்னேன். ஏனென்றால் இலங்கை வானொலியில் நாங்கள் அந்த காலத்தில் நாடகங்கள், அந்த தம்பற்ற நாடகம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த இனிமையான பெண் குரல்கள், இப்போ ஆனந்தராணி அம்மா அவர்கள், அப்படியான பெண் குரல்களின் அதே குரல் அவரிடம் இருக்கு. மறைந்திருந்த குரலில் எத்தனை வித்தைகள் எல்லாம் செய்வான். நம்ம மேடைக்கு வந்து இப்போ என்ன செய்ய போகிறா தெரியாது. நாங்கள் மைக்கெல்லாம் துடைச்சி தான் எடுக்க வேண்டும். சரி, வதனி ஸ்ரீதரன் அவர்களையும் அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். திருந்தாத ஜென்மங்கள், வாருங்கள். ஹலோ நாடகம் திருந்தாத ஜென்மங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. கண்டியோ எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பாருங்க விளையாட்டு. இந்த இடங்களில் நடக்கிற விஷயம் கொஞ்சம் ஒரு நல்லா இருந்தால் பிடிக்காது, எப்போ மினுங்கினாலும் பிடிக்காது. கேட்டு பாருங்கோ. 5 நிமிஷம் தான் தந்திருக்கணும், மூச்சு விடவே 6 நிமிஷம் ஆடும். சரி, அமர்த்தி குத்துவன் நாடாது. இஞ்சரப்பா, நாங்களும் ஒரு வீடு வாங்கிட்டோம். இன்னொரு வீடு வாங்குறதுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை தான், அவளும் நல்லா இருக்கிறான். வேறு என்னப்பா எங்களுக்கு குறை? எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற மிச்ச காசில் நாங்கள் ஆக்களுக்கு உதவி செய்து கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. எங்க வாங்க வாங்க. யாதும் ஊரு யாவரும் கேளீர். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஓ, நானும் நல்ல சுகமா தான் பார்க்கவே தெரிஞ்சிருப்பீங்க. பார்க்க தெரியுது, நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன குறை? ஒரு ஆனா சுந்தர மன்னன் என்ன பண்ணிரு மூஞ்சி என்ன பண்ணும் இல்ல, மூஞ்சி கொஞ்சம் வீங்கிற மாதிரி கிடக்கு. ஒரு நிமிஷம், எந்த புருஷனை பார்த்தா என்ன வருத்தகரமாய் தெரியுது உங்களுக்கு? அப்படி சொல்லலப்பா, வந்து பார்த்தோன்னே அவர் அவள் அப்படின்னு சொன்னவள் சரி எனக்கு என்ன அந்த பேச வரம்புறமா அந்த பார்க்க வரத மாதிரி தான் கிடக்கு. பேசாம தெரிஞ்சதை சொல்லணும்ப்பா. வந்த இடத்துல குடிச்சோமா சாப்பிட்டோமா மட்டும் போயிடணும். சரி நீ சொல்லிட்டா சரி. எந்த புருஷனை பார்த்து வருத்தக்காரன்னு சொல்லாங்க. அவருக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
ஆ கடவுளை நோட்டி பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். அதே நான் சாமி படத்தை என்ன பண்ண அதை முன்னுக்கு தள்ளி இப்படி வைக்கலாமா? முன்னுக்கு வைக்கக்கூடாது. வாசல்ல வார இடத்துல இல்லை வச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன இது? அப்படி வைக்கக்கூடாது, கூடாதுன்னு யார் சொன்னது? பாக்கள் சொல்கிறது இந்த டியூப் இல்லை இல்லை இல்லை, இப்போ நீங்கள் என்னத்துக்கு வந்து நீங்கள் குறை சொல்கிறதுக்கு வந்தீங்களா? எனக்கு விளங்கல. இந்த காலத்தில் நன்மையை சொன்னாலும் காலம் இல்லை தானே சொன்னேன். நாங்கள் நல்லா சொன்னேன். இந்த புருஷனை பார்த்து வருத்தக்காரன்றீங்க, அது அதில் வைக்கக்கூடாது கிடக்குது, வீங்கி முட்டி போய் கிடக்கு, அந்த அளவு பார்க்க வருத்தமா அப்படியே தெரியுது. இந்த புருஷன் சொன்னதுல என்ன ஒரு கிடக்கு? என்ன குறை? என்ன புருஷனை பார்த்து மகனோட இருக்க மகன் எங்க இருக்கிறேன்? அவன் ஜூனிக்கு போயிட்டான். இப்போ யூனிக்கு போயிட்டாரா? இதெல்லாம் இந்த இது நல்லா இல்லை. சரியா? இது நல்லா இல்லை. இல்ல உங்களோட மகன் ஒரு வெள்ளக்காரியோட டியூஷனுக்கு போயிட்டான். இப்போ யூனியர் படிக்கிறான். ஐயோப்பா போயிட்டான். வெள்ளக்காரியை வச்சிருக்கிறேன்ட்டு தான் கேள்வி. உத சொல்லிட்டா எங்க சொன்னா அவ பேசுவா. உண்மையா வெள்ளக்காரியோட தெரியுதா? தெரியுது தெரியுமே. அவர் எங்களுக்கு தெரியாம சரசு அவளை சொல்ற ஊர்க்குருவியாண்டு முழுக்க கதையை கேட்டு சொல்றா. அவள் தான் சொன்னவள் வெள்ளக்காரியை வச்சிருக்கன்ட்டு பேந்து மறைக்குது. இவே சும்மா யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பாப்போம். அட எங்க அண்ணன் வாண்ண அண்ணன் வாண்ண எப்படி இருக்கிற அண்ணா? அண்ணா நியாயத்தை சொல்லண்ணா. வீட்டுக்கு வந்தா வான்னு சொல்லி கூப்பிட்டவனே இந்த புருஷனை பார்த்து வருத்தக்காரன்றாங்க, படத்தை அதில் வைக்காதுன்றாங்க. என்னண்ணா இது நியாயம்? சொல்லண்ணா நீ. ஐயோ அப்படி வீட்டை வந்தவே வா அண்ணா இதண்ணா தேத்தண்ணி குடி அண்ணா சும்மா இருக்கிறியோன்னு கேட்குறேன். எனக்கும் ஆசைதான், எனக்கும் ஆசைதான். நீ சொல்லண்ணா என்னத்தை சொல்லு? இல்ல பாரு மொத்த பார்க்க உனக்கு என்ன தெரியுது அண்ணா? யாரு வருத்தக்காரமாக தெரிய இல்லையோ? சொன்னோம் என்ன அவருக்கு டாக்டர் இவ என்ன செய்யற தெரியுமோ? 4-5 வீட்டா போறது உங்களுக்கு வருத்தமே, காய்ச்சல், சீனி வருத்தமே. அதுகள் கம்பு மாதிரி இருக்கு. இங்க பார் 18 வயது ஆள் மாதிரி கம்பு மாதிரி இருக்கு. வெளிக்கட்டு இப்படி நாளைக்கு மற்றவ நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. உண்மையை சொன்ன பிடிச்ச நீ எனக்கு என்ன தெரியும்? சின்னதா வீட்டுக்கு வர சொன்ன நீ என்ன பேசுற? அவங்கள பேசுனா அண்ணே என்ன முறையில சொந்தம்? எனக்கு உண்டோட்ட மாமி. உண்டோட்ட மாமி உங்களை விட எங்களுக்கு உரிமை கூட தெரியும். வந்த யாருக்கு உரிமை கூட? எங்களுக்கு தான். என்னண்டு உங்களுக்கு உரிமை கூட? அண்ணன் சண்டை வேணாம். ராசதுரை. ஓ காட்டி வச்சுக்கிட்ட கொள்ளி அடிச்சாக்கள் அதுதான் சரி. எங்க கண்ட நீங்கள் அண்ணா? பிரச்சனையா போய் இஞ்சால வந்து நஜி நட்டி எடுத்து போட்டு இங்கே மாற கொள்ளடிக்க வந்தீங்க. ஒரு தட்ட வீட்டை போனால் அதுகளோட சந்தோஷமா இருந்துட்டு போகணும். செட்டி எங்க வச்ச நீ, டிவி எங்க வச்ச நீ? இல்லண்ணா நடக்கிற வாக்குல நடக்கிற சொன்ன அதுகள் கேட்ட உடனே இல்லையாப்பா காலமே இல்ல. அந்த அந்த துண்டா கதைக்குது இல்ல. அவரை பார்க்கவே சார் எப்படி உங்க எல்லாரும் இப்படித்தானே பொண்டு எல்லாம் நான் கதைக்கிறது. ஆம்பளை எல்லாம் சேர்த்த முன்ன மேல கிடக்குது. அண்ணா நீ எனக்காக கேட்க வந்தியா யாருக்காக கேட்க வந்த? நன்மைக்கு சொன்னாலும் அம்மா ஒரு வருத்தமா இருந்தால் ஒரு டாக்டர் வந்து சொல்ற சொல்லிலே வருத்தம் மாறும். என்னண்டு அண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா வருத்தம் மாறும். பிரச்சனைன்னு சொன்ன உடனே அதுகளெல்லாம் மொழி வலிக்கிட்டு தர ஏதோ கள்ளர் கார்டன் மாதிரி வருத்தத்தை நைஸா சொல்லி ஒரு வருத்தம் இல்லை. மச்சான் கம்பு மாதிரி இருக்கிறார். ஒரு வீடு வண்டி 2வது வீடு மாடி போடான். அது சரி நீ வேண்டுவாதான் என்னட்ட வேண்டி நீ நல்லா இருக்கிற நான் சேர்த்து ஒரே ஒரு தங்கச்சி காட்டி கொடுக்க என்னட்ட கிடந்த முருதா வண்டி போட பிள்ளை எங்கால் அடி இந்த கனவாம்பு. அண்ணா நான் வெளியில நல்ல நாள் கோயிலுக்கு வலிக்கிட்டா வந்த வேற முடிஞ்சுதானே என்ன பாத்தியா போற போக்க பாத்தி 4-5 முடி கிளறி 5 தான் கிடக்குது. அதுக்குள்ள உங்களோட கதையை நீங்களும் சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்படித்தான் பாரு நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்கண்டே கொஞ்சம் பேர் தெரியணும்.
நீங்கள் நாஜமா போடாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆ அது நீங்க இருப்பீங்களா? என்னோட வேண்டி நீங்க நல்லா இருக்கிறேன், நான் செத்து போய் கிடக்கு. சரி தேத்தனி போட்டுக்கொண்டா, போட்டுவாங்க. அதுக்கு என்ன தேத்தனி மாதிரி போட்டுக்கொண்டா, களிநீர் மாதிரி போட்டுக்கொண்டா. நீ இந்த தேத்தனி குடிச்சேன்னு தானே என்ன போட்டுக்கலாமா நீ? சரி நான் போட்டுவேன். மச்சான், நான் லண்டனுக்கு வந்தது அரைவாசியும் இவன் ரவிசான் இருக்கான் தானே, நல்லா பிடிக்கும். மற்ற அதை விட எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முதல் நானும் சும்மா ஜாதுவாக பாடுறேன். டென்மார்க்கில் சேர்ந்து பாடினது அனுரா அவைகளும் பெரியணுமா, அதுகளை சந்திக்கணுமாப்பா. விளங்குது, கலைஞரை கரியன் மரியாதை கொடுக்க விளங்குது. உயாராயிரு காய்ச்சல்காரன் மாதிரி இருக்க. உனக்கு எத்தனை வயது, எனக்கு எத்தனை வயது? எனக்கு 40. சரி வா கிடந்த சாப்பிடும்பா. ஓகே வாங்க. போ, பயப்படாது, நடந்து உண்மையாக வருத்தம் போலாம் கிடக்கு. பாருங்கோ, சொல்லி சொல்லி எனக்கு தான் வருத்தம். பிள்ளை இந்தா 7 புடலங்காயும் கத்திரிக்காயும் கொண்டு வந்து நாங்கள் லாச்சப்பில் பண்ணி கொண்டு நல்லா ஒரு கச்சாமே பார்ப்போம். அருமையான ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நாடகத்தை இப்போதான் அவர்கள் தயார் செய்தார்கள். அவர்களுக்கு உண்மையாக சிறந்த கலைஞர்கள். இதுக்குள்ள இந்திரன் அண்ணாட்ட இருந்து சத்தம் அங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா இங்கே மயக்க வச்சிருக்கிறார் ஷர்ட்டுக்குள்ள. கதைச்சு கொண்டு கேட்கலையே, அந்த கதையை குழப்புறதுக்கண்டே எங்களோட குரூப்பில் ஒருத்தனை வச்சிருக்கிறாங்க. நீ தான் மச்சான்.